ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூரஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரேசன் அரிசி வச்சு நல்ல சாஃப்டாக நல்ல டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். இது நீங்கள் காலையில் டிஃபனுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஈவினிங் நேரத்தில் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு ரேசன் அரிசி எடுத்துருக்கேங்க. ரேசன் அரிசியில் புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க, பச்சரிசி வேணாம். புழுங்கல் அரிசி இல்லைன்னா சாப்பாட்டு அரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசியை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. ரேசன் அரிசி எடுத்திங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் நல்லா வெது வெதுப்பாக இருக்க தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சூடாக உள்ள தண்ணி வேணாம், லேசான சூடுள்ள தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா கை வச்சு நல்லா தேய்ச்சி நல்லா கழுவிக்கோங்க. ஒரு 2-3 தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அரிசி இந்த மாதிரி நல்லா வெள்ளையாக இருக்கணும். இப்போ இந்த அரிசியை ஒரு வடிகட்டிலையோ இல்லை இந்த மாதிரி கிளாத்தில் போட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அரிசி எல்லாமே தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சு ட்ரை ஆகணும். இப்போ பாருங்கள், அரிசி எல்லாமே நல்லா ட்ரை ஆயிருச்சு. இப்போ இதை வறுத்து எடுக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வறுத்திங்கன்னா அரிசியில் உள்ள ஈரப்பதம் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அரிசி நல்லா உங்களுக்கு வறுக்கவே நல்லா செடன்னு பொரிய ஆரம்பிக்கும். நல்லா பொரிஞ்சு வாசனை வருங்க. நல்லா அரிசி எல்லாமே நல்லா முழுமையாக பொரிஞ்சு நல்லா பொன்னிறமாக வரும். அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அரிசி எல்லாமே நல்லா முழுமையாக வறுபட்டு நல்ல ஒரு பொன்னிறம் வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரிசியை அதே பேன்லேயே வைக்காமல் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாங்க. அரிசி நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேங்க. அதில் அரிசியை சேர்த்துக்கலாம். நீங்கள் அரிசி அரைக்கும் போதே கூட 2-3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் சின்ன மிக்ஸி ஜார் எடுத்தனால 2 பேஜாக போட்டு அரைச்சி எடுத்துருக்கீங்க. இப்போ அரைச்ச மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். ரொம்ப மாவை நீங்கள் நைஸாகவும் அரைக்கக்கூடாது, அதே மாதிரி குறைப்பாகவும் அரைக்கக்கூடாது. ஒரு ரவை பதத்தில் அரைச்சி எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இந்த மாவு கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நார்மலான தண்ணி சேர்த்துக்கோங்க, சுடு தண்ணி கிடையாது. நீங்கள் அரிசி எடுத்து அதே கப்பாலேயே தண்ணி அளந்து எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மாவு அப்படியே டபுள் குவான்டிட்டியில் உங்களுக்கு மாவு கிடைக்கும். இது இந்த அளவுக்கு நல்ல உதிரியாக கலந்து எடுத்துக்கோங்க. இப்போது இதை வேக வச்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் மூடி எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா புட்டு மேக்கர் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உள்ளே ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சுருந்த மாவை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப அழுத்தி விட்டு சேர்க்கக்கூடாது, மேலாப்பில் சேர்த்துக்கோங்க. மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதே மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நான் அடுப்பில் ஏற்கனவே தண்ணி சூடு பண்ணி வச்சுருந்தேன் இட்லி பாத்திரத்தில். உள்ளே இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு மூடி ஒரு 8 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சரியாக எனக்கு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே ஒரு பிளேட்லேயோ இந்த மாதிரி இலையிலையோ நீங்கள் கவுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக அழகாக வந்துடும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம அரிசி மாவில் பண்ணுற புட்டை விடவே இது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இது நீங்கள் சர்வ் பண்ணும்போது நாட்டு சக்கரை வாழைப்பழம்லாம் வச்சு சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வெள்ளை சக்கரை தான் சேர்த்து சர்வ் பண்ணியிருக்கேங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே போல் சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.